Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் வேனிட்டியை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன். அதாவது இது ஸ்டார்டப்பாக இருக்கும் அப்படின்னா நமக்கு எடுத்தோன்னே எல்லாருமே வந்து ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம பிகினராக இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படியெல்லாம் எந்த ப்ராடக்ட் வாங்கி எப்படி நம்ம வந்து ஒரு வேனிட்டியை வந்து நம்மளால் செட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அதனால் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விஷயத்தையும் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட ஐடியாவையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைடல் மேக்கப் அப்படின்னு சொல்லினோமே நமக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ரைட்ஸுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து ஸ்கின் ப்ரெப். ஓகேங்களா? ஸ்கின் ப்ரெப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரெப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட மேக்கப் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு தேவைப்படுறது இந்த ஃபேஷியல் ரேசர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற ஹேரை வந்து ரேசர் மூலயமா ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுடைய மேக்கப் வந்து அப்படியே நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நம்மளோட பேச்சை கேட்கும். ஓகேங்களா? நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஷியல் ரேசர் யூஸ் பண்ணுறோம். நான் எப்போவுமே வந்து செப்ரேட்டாக தான் ஒவ்வொரு கிளைண்ட், அதாவது நம்ம ஒவ்வொரு ப்ரைடுக்கும் வந்து நான் செப்ரேட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இது யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைடுக்கிட்டேயே நான் வந்து கொடுத்துருவேன், அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட இந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹைஜீனிக். ஓகேங்களா? நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணதை இவங்களுக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் என்னோட சஜஷன். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஃபேஷியல் ரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ரிமூவ் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிப்பேன். அது இல்லைன்னா நான் வந்து இதோட ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃபேஸ் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் செட்டஃபிலோட அதாவது ஜென்டில் ஸ்கின் கிளென்சர், இது வந்து ஆல் ஸ்கின் டைப், அதனால் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்ல கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெட் வைப்ஸு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுறது இந்த துலிப்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வெட் வைப்ஸை வச்சு நல்ல ஃபேஸை வந்து ஒரு டைம் நல்லா வந்து அவங்க என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நம்ம கைப்பட நம்ம வந்து பிரைட்ஸோட ஃபேஸை வந்து நல்ல வைப்ஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்படின்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிளென்சருக்கு அப்புறம் டோனர் வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக்கோட குக்கும்பர் போர் டைட்னிங் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். டோனருக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுவோம். டோனருக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பிஏசியோடைய அக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து சூட்டபிளாக இருக்குது. அதனால் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் இப்போ வந்து பிரைட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரைமர். ஓகேங்களா? ப்ரைமரில் பார்த்தோம்னா நான் வச்சுருக்கிறது வந்து நைக்காவோட ப்ரெப்மியர் ப்ரைமர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். அடுத்தது வந்து டெக்னிக்கில் வந்து இந்த ப்ரைமர் ஸ்ப்ரே. இந்த ப்ரெப்மியர் ப்ரைமர் வந்து ஜெல் பேஸில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து இந்த ப்ரைமர் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல் ஸ்கின் டைப் தான், நம்ம வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ லாக்மியோட ப்ரைமர். தென் இந்த ப்ரைமரும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவுமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கன்சீலர். நான் கன்சீலருக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். கவர் ஸ்டூடியோட கன்சீலர் பேலட். இந்த கன்சீலர் பேலட் வந்து 01 ஷேடு. நான் இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயே ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது. எல்லா ஷேட்ஸுமே நமக்கு வந்து இதில் இருக்கும். ஓகே, நம்ம இதில் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம ஸ்கின் டைப்புக்கு பிரைட்ஸோட ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கன்சீலர் பேலட்டுக்கு நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹெச்டி பிஏசியிலேருந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து 3 ஷேட் வச்சுருக்கேன். அதாவது இப்போது நம்ம பிரைட் மேக்கப் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் எல்லா ஷேடுமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தகுந்த மாதிரி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஒன்று நல்ல டார்க் ஷேட் ஒன்று,
இன்னொன்று வந்து லைட்டர் ஷேட் ஒன்று. 2 இருந்தால் போதும், நம்ம ரெண்டுத்தையுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லையா மேக்ஸிமம் 3 ஷேட், டார்க்கு, மீடியம், லைட், இந்த 3 ஷேட் இருந்தால் போதும். நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்மள பிரைடோடைய அந்த ஸ்கின் டோனுக்கு நம்ம கொண்டாந்துடலாம். இதில் வந்து பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஷேட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 5.0, இன்னொன்று வந்து 1.4, இன்னொன்று வந்து 2.3. இந்த 3 ஷேடும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் இன்னொரு ஃபவுண்டேஷனும் வச்சுருக்கேன், மார்ஸுடைய ஃபவுண்டேஷன். இது வந்து நம்ம பிரைட்ஸ்மெய்ட் எல்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். இந்த மார்ஸில் வந்து என்ன மாதிரி ஷேட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 01, இது வந்து 05, 08, இந்த 3 ஷேடும் தான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம காம்பேக்டை பற்றி பார்க்கலாம். காம்பேக்டில் வந்து நான் ஃபாரெவர் 52 இருந்து தான் காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். மீடியம் ஷேட் ஒன்று, ஃபேர் ஷேட் ஒன்று இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் காம்பேக்ட். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியில் வந்து டிரான்ஸ்லூசன் லூஸ் பவுடர் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன் பவுடர் 09, TL09 அப்படிங்கிற ஷேடு. இது வந்து பிஎஸ்சியிலேருந்து லூஸ் பவுடர். இந்த மாதிரி இருக்கும். காம்பேக்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ளஷ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த கான்டூர் ப்ளஷர் ஹைலைட்டர் பேலட் இருக்கு இல்லையா, 3-in-1 பேலட், அந்த பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிறது வந்து இந்த ப்ளஷ் வந்து டார்க்காக இருக்கும். இது வந்து டஸ்கி ஸ்கின் நல்லாயிருக்கு. இன்னொரு ப்ளஷ் பேலட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக் பிராண்ட்லேருந்து. இதுவே வந்து ப்ளஷ்ஷு, இது ரெண்டும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதுலேயே வந்து ஹைலைட்டரும் இருக்குது. ஸோ கான்டூருக்கும் இதுலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஐ மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். இன்சைட்லேருந்து ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர் வந்து கலர் எசன்ஸ்லேருந்து, மஸ்காரா மெப்லைன் பிராண்ட்லேருந்து, நெக்ஸ்ட்டு காஜலும் மெப்லைன்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஆல் அபவுட் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் பேலட், அதாவது 01 ஷேட். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே வந்துடும். பிங்க்லேருந்து டார்க் ரெட்டு வரைக்கும் நம்ம ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா கலருமே இதுலேயே வந்து இந்த ஒரு பேலட்டே போதும். இப்போ நீங்கள் பிகினிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. இந்த பேலட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிஎஸ்சிலேருந்து 2 லிப் லைனர். இது வந்து என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா மரூன்ட் லிப் லைனரும், இன்னொரு ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு லிப்ஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிராண்ட்லேருந்து என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கியூ ரெட். இதுவும் நல்ல டார்க் ரெட்டாக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல டார்க் ஷேடாகவே இருக்குது. ஓகேங்களா. இந்த ஷேடும் வந்து இந்த முகூர்த்தம் மேக்கப்புக்கெல்லாம் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது என்ன ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட ஐப்ரோ டிஃபைனர் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நல்ல சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ பிக் ஸ்மால் ப்ரஷ்ஷாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இதில் வந்து க்ரே கலர், மெரூன் கலர், பிளாக் கலர் 3 வந்துடும். ஓகேங்களா. இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஷேடோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேலட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது வந்து நான் ஆன்லைன்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோட ஜாக்லின் ஹில் பேலட் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டி ஆல் செட் யூ கேன் பி பேலட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பேலட்டே போதும், நல்ல சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுலேயே பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் இருக்குது, ப்ளஷ் இருக்குது, கான்டூர் இருக்குது. இங்கே பாருங்கள் ஹைலைட்டர், ப்ளஷ், கான்டூர் இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட் கலர், இது எல்லாமே கலர் ஃபேமிலி, க்ரீன் ஃபேமிலி, எல்லாமே வந்து கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஐஷேடோ பேலட் என்ன யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பேலட் வந்து டெக்னிக் பிராண்ட்லேருந்து ஐஷேடோ பேலட். இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் கலரில் ஃபஸ்ட்டு போடக்கூடிய ஐஷேடோ, அதுக்கப்புறம் மெரூன் கிளாஸு, ஷிம்மரு, இது எல்லாமே இதுலேயே வந்துடுது. ஓகேங்களா.
இதுவுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கிட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாஷ் கர்லர். அப்புறம் நான் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் பட்ஸ் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து நம்ம ஷார்ப்னர் நமக்கு தேவை. நெக்ஸ்ட்டு இந்த செலோ டேப், ஐ மேக்கப் பண்ணும்போது நமக்கு செலோ டேப் வேணும் அது. அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது, மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு முக்கியமானது என்னென்னா இந்த பொட்டு தான். ஓகேங்களா, நம்ம பிந்தி புக்கு. இது பிந்தி புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா கலர்ஸுமே எல்லா சைஸ்லேயுமே வந்துடும். ஓகேங்களா, இப்போ பிரைட்ஸ்மெய்டை நமக்கு வந்து பெரியவங்களாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லை குட்டி பாப்பாங்களாம் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லா சைஸ்லேயுமே வந்து இந்த பிந்தி புக் வந்து இந்த மாதிரி ஒரு பிந்தி புக் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைனில் ஒரு பிந்தி வந்து ஒரு செப்ரேட்டாக நம்ம வந்து கூட வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது என்கிட்ட இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு, மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. ஓகேங்களா, நான் வந்து வச்சுருக்கிறது வந்து பிஏசியிலேருந்து ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் அப்படிங்கிற ஸ்ப்ரே. இது பார்த்திங்கன்னா 3 in 1 இருக்கும். அதாவது ஒரு ஸ்கின்னை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரெப் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடையில ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ரைமராக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லை கடைசியாக எல்லா மேக்கப்லாம் முடிச்சுட்டு மேக்கப் ஃபிக்ஸராக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 3 in 1 இது வந்து இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கார்னியர்லேருந்து மிஸ்லர் கிளென்சிங் வாட்டர் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல நம்ம மேக்கப்பை வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த கிளென்சர் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் பிளேட் ஒன்று, ஸ்பேட்ச்லா ஒன்று தேவை. நெக்ஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பெய்லி பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ்ஷுமே நல்லாயிருக்கு. நீங்களுமே இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். காஸ்ட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் இருக்கிறதோட பிளெண்டரும் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அதனால் நல்ல பிளெண்டராக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுவுமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலேருந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு என்ன மாதிரியான அக்சசரிஸ்லாம் வாங்கலாம், எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத, நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.